அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம 2026 அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு ஆன்லைனில் நான் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா 10/1/2026 உங்களுக்கு டெஸ்ட் வந்து 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். இது டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்க. இது முற்றிலுமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். அதாவது இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதோடைய எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கு. இப்போ நியூவாக படிக்கிற கேண்டிடேட்டுக்கு வேணா இது வந்து சரியான ஒரு நாட்கள் நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நல்லா கிளியராக சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போ ஆல்ரெடி நல்லா முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து இந்த நாட்களை வந்து ரொம்ப டல்லாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. உங்களை இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் மொத்தம் வந்து உங்களுக்கு 20 டெஸ்ட் நடக்கும். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 7904182924 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு, இல்லை உங்களுக்கு எதனா வேணும், எங்களுக்கு இது மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் கொஷின் பேப்பரில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். ஆனால் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி தரத்தில் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபை கிடைச்சிரும். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ். இப்போ நீங்கள் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இதை படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கான சிலபஸை எடுத்து வச்சுக்கணும். சிலபஸை நல்லா படிக்கணும். டெய்லியுமே சிலபஸை பாருங்க, எந்தெந்த டாப்பிக்கை நம்ம விட்டுட்டோம் அப்படின்றத டெய்லி சிலபஸை பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்து குரூப் 1 ஃபர்ஸ்ட் வர்றதுனால எல்லாருமே குரூப் 1 அட்டன் பண்ணுவீங்க. அதை நல்லா பர்ஃபெக்டாக போய் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா குரூப் 1 ஏட்டிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு இருக்கிறது அப்படியே படித்ததை மெயின்ஸில் அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ன்றதுனால எல்லாருமே மோஸ்ட்லி பயப்படுறது அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஆனால் அதில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா காம்படிஷன் குறையும். இப்போ 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 100 பேருக்கு வந்து அப்ளை பண்ணுறதே ரொம்ப கம்மியான பேர். அப்போ 100 பேருக்கு 1:50 கூப்பிடுவாங்க. அப்போ 1:50 கூப்பிடக்குள்ள நீங்கள் காம்படிஷனில் ரொம்ப 5000 பேருக்குள்ளே தான் வந்துடுறீங்க. அப்போ 5000 பேருக்குள்ளே ஒரு ஆளாக போகிறது ரொம்ப ஈஸி. அந்த 5000 பேருக்குள்ள ஒரு ஆளாக போகிறது ரொம்ப ஈஸினாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். அதனால குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதை நீங்கள் 1க்கு படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் தமிழ் நல்லா படிச்சீங்கன்னா போதும். அதையும் அப்படியே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜிகே எல்லாம் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு தான் படிப்பீங்க. அதனால குரூப் 1 நல்லா பாருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு கம்பல்சரி எல்லாத்துமே இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அதர் சோர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் வச்சிருந்தா கூட, ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர்றது ஸ்கூல் புக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். 6லேருந்து 12th வரைக்கும் உங்கள்கிட்ட நியூ புக்கு, ஓல்டு புக்கு கம்பல்சரி நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஆனால் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் நியூ புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நியூ புக்குக்கும் ஓல்டு புக்குக்கும் அவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஏன்னா நியூ புக்ல நிறைய விஷயம் இருக்கு, ஆனா சிலது ஓல்டு புக்ல சிலது இருக்கு, அது ஆனால் கொடுக்கல. இப்போ அதை வந்து நீங்க என்ன பண்ணா அந்த நியூ புக்ல வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். அப்ப அது மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே புக்கா மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் நல்லா கிளியரா ரிவிஷன் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அதர் சோர்ஸ் மெட்டீரியல் கம்பல்சரி உங்களுக்கு நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸா தான் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அதை முடிச்சிட்ட பிறகு அதர் சோர்ஸ் மெட்டீரியல் நான் வந்து வெங்கடேசன் புக்கு எல்லா புக்கையும் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். நான் எதுல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுப்பேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அது அந்த புக் வச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்க அதர் ஆத்தர் நேமோடைய புக் வச்சிருந்தாலும் ஓகே. ஆனா எல்லாமே ஒரே கண்டென்ட் தான். அதனால நீங்க அதர் சோர்ஸ் மெட்டீரியலும் கம்பல்சரி வேணும். ஏன்னா 80:20 அந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் இருக்கு. அதாவது 80% வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், 20% வந்து அதர் சோர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வைஸாக தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். யூனிட்டாக இருக்கும். அதாவது இப்போ எக்கனாமிக்ஸ் போகிறோன்னா அப்போ எக்கனாமிக்ஸில் 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற எக்கனாமிக்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு வீக்கு அது ஷெடியூலில் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்க, அதை நான் சொல்லுவேன். இப்போ அது மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துருவேன். இப்போ அதில் நான் வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும், 11th தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 12th சில சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
அப்ப இது மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸை புக் வைஸா பிடிச்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆர்டரா உங்களுக்கு எது எதை முடிக்கிறோம்னு தெரியும். இப்ப நம்ம யூனிட் வைஸா போகலாம், ஆனா சிலபஸ் வைஸா போகக்குள்ள அங்கங்கேயும் ஒரு ஒரு புக்கை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மொத்தமா நீங்க ஒரு லைப்ரரிக்கு போறீங்க, இல்ல எங்கன்னா தனியா உட்காந்து படிக்க போறீங்கன்னா அப்ப எல்லா புக்கையும் உங்களால எடுத்துன்னு போக முடியாது. இப்ப நம்ம எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக்கை எடுத்துன்னு போறீங்க அப்படின்னா டோட்டலா நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா கிளியரா முடிச்சிடணும். ஆனா எல்லா யூனிட்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ் ஒரு டெஸ்ட், பாலிட்டி ஒரு டெஸ்ட், அப்ப இது மாதிரி நம்ம புக் வைஸா நம்ம ஈஸியா 6th இருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள அப்படியே நம்ம சாப்டரையும் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் நிறைய படிச்ச மாதிரி இருக்கும். அங்கங்க நம்ம யூனிட் வைஸாவும் எந்தெந்த சப்ஜெக்ட் விட்டமோ பர்டிகுலரான பாடம். இப்போ காமர்ஸ்ல போனீங்கன்னா ஆர்பிஐ இருக்கும், இப்போ அந்த பாடத்தை நம்ம பர்டிகுலரா கொடுப்போம், அது மாதிரி உங்களுக்கு கொடுப்போம். ஆனா டெஸ்ட் வைக்கிறது வந்து புக் வைஸா தான் உங்களுக்கு நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வீக்லி, வாரத்துல 3 கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் வாரத்துல 3 கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்பல்சரி பாருங்க. ஏன்னா இருக்க போறது வந்து நான் இப்போ 3 மந்த் தான் உங்களுக்கு இப்போ கண்டக்ட் பண்ண போறேன். அந்த 3 மந்த்ல வாரத்துல 3 கொஸ்டின்ஸ்னா அப்ப நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து பாத்துருவீங்க அப்படின்றத பார்க்கணும். 3 மந்த்ல 20 டெஸ்ட் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். அதாவது 3 மந்த் வந்து நம்ம டோட்டல் சிலபஸை முடிக்கிறோம், அதுக்கப்புறம் 3 மந்த் வந்து ரிவிஷன், அது கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அப்படி சொல்ல வரேன், உங்களுக்கு 3 மந்த்ல நான் டோட்டல் சிலபஸையுமே முடிச்சிருவேன். ஒன்லி ஜிகே மட்டும்தான் இப்போ டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் போக போக நீங்க உங்களுடைய அப்ரோச்சை பார்த்து தான் தமிழ் எப்படி நீங்க தமிழும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கம்பல்சரி நாமளும் தமிழ் எடுப்போம் டெஸ்ட். அதே மாதிரி டைமிங் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிறதே 7 மாசம் இருக்கு, 8ஆம் மாசம் தான் நம்மளுக்கு எக்ஸாமு. அதனால நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம 70-80% முடிச்சிட்டோம். அதனால நம்ம கொஞ்சமா எடுத்து பார்க்கலாம், சும்மா ஒரு 2 மணி நேரம் பாக்குறது, 3 மணி நேரம் பாக்குறது, அப்படியே விளையாட்டா படுத்துக்கின்னு பாக்குறது, அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது அதை விட முக்கியம். சும்மா ஒரு நாளைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு நாளையில இருந்து நம்ம நல்லா படிப்போம் அப்படின்னு ஒரு மனசுல தோணும். அது மாதிரி நீங்க ஒரு நாளையும் கடந்துக்கினே தான் போவீங்களா அவசரம், அதை உட்காந்து முழுசா இறங்க மாட்டீங்க. அதனால குரூப் ஸ்டடி பண்ணுங்க. கம்பல்சரி குரூப் ஸ்டடி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். குரூப் ஸ்டடி மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். தனிமையில உட்காந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கவனம் செதறி போயிடுவீங்க. அப்படியே குரூப் ஸ்டடி படிச்சீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா கான்சியன்ஸா உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்ப ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்க, அப்புறம் சாப்பிட போங்க. அது மாதிரி பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 8 hours, 8 to 10 hours நீங்க கம்பல்சரி என்ன பண்ணும், நல்லா கிளியரா படிக்கணும். இந்த நாட்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இவ்வளவு லாங் ப்ராசஸ், 7-8 மாசம் இருக்கு. இந்த 7-8 மாசத்துல நியூ ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிச்சாலே கிளியரா முடிச்சிருவாங்க. இப்ப உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிடும். இப்போ ஆல்ரெடி எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இப்ப நியூவா வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் காம்படிஷன் இருக்க ரொம்ப கூடிடும். அப்ப நாமளும் நல்லா படிச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நியூவா வர்றவங்க ரொம்ப ஆக்டிவா படிப்பாங்க. இப்ப அவங்க கூட போட்டி போடணும்னா நீங்க ஆல்ரெடி படிச்சதை தக்க வச்சுக்கணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கற்றலில் சிறந்தது கற்றது மறவாமை. நீ ஒரு படிக்கிற அப்படின்னா அது மறக்கக்கூடாது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணும், ஷார்ட் நோட்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். இப்போ நியூவா படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட்டா, இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 6ல இருந்து 12th வரைக்கும் அவ்வளவு பெரிய புக்கா இருக்கும். இப்போ நீங்க அதை என்ன பண்ணா ஒரு 15 பேப்பர்லயே அடைக்கணும். எக்கனாமிக்ஸ்னா இதான், இந்த 15 பேப்பர் அவ்வளவுதான். இந்த 15 பேப்பரோட நான் எக்கனாமிக்ஸை அதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டு வந்துடணும். அந்த 15 பேப்பரை மட்டும்தான் நீங்க ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நிறைய பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஸ்கூல் புக்கை முடிப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாலிசி நோட்ஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை நான் சில ஷெடியூல்ல சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே நீ ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு தினமணியோ இல்லைன்னா ஹிந்து பேப்பரா இல்ல எதனா ஒரு பேப்பர், ஹிந்து இல்ல தமிழ் ஹிந்து, எதனா ஒரு பேப்பரை வந்து நீங்க என்ன பண்ணணும், டெய்லியுமே நீங்க நியூஸ் பேப்பரை கம்பல்சரி பார்க்கணும். அந்த டெய்லி அப்டேட்ல வர்ற கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். நம்ம 1000 பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களால படிச்சுன்னு இருக்க முடியாது. பாலிசி நோட்ஸை படிக்கணும்,
டெய்லி அப்டேட்டை பார்த்துனே இருக்கணும். எந்த விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலாக அடிக்கடிக்கு நியூஸ் வந்துக்கினே இருக்கு, அப்போ அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். ஒரு நியூஸை பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு நியூஸை பார்க்குறீங்க, அப்போ இப்போ பாகுபலின்னு ஒரு ராக்கெட்டை விடுறாங்க. அப்போ 100வது ராக்கெட் விட்டது எது, அப்படியே சின்ன சின்னதாக அங்கே என்ன பண்ணும், அங்கங்கே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். ரிவிஷன் இல்லாமல் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு அது உபயோகப்படாது. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்றது அந்த ஒரு விஷயத்தெல்லாம். நீங்க ரிவிஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னா 1 2 3 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 1 2 3 மெத்தட்னா இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும், திரும்ப படிச்சதை எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சதை திரும்ப எடுத்து பார்க்கணும். அப்போ இது மாதிரி 1 2 3 மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 வாட்டி நீங்க கண்டினியூஸா ஒரு வாரத்திலே பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 80% உங்களுக்கு அது மறக்காது ஒரு விஷயத்த பார்க்கறத. அப்போ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 2 3 மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நியூவாக படிக்க அதே மாதிரி போயிட்டே இருக்கணும். அதனால என்ன பண்ணும், கண்டிப்பாக 1 2 3 மெத்தட் உங்களுக்கு கம்பல்சரி கை கொடுக்கும். அதே மாதிரி கண்டினியூட்டி இருக்கணும். ஒரு நாள் படிக்கிறேன், நாம் என்ன நினைப்போம்னா இன்னைக்கு நம்ம ஒரு வெறியா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் எடுப்போம், அதை ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுவோம், 3 நாள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படியே கம்மியாகும், குறையும். அதுக்கப்புறம் 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே போயிடும். ஒரு மாதம் கழிச்சு ரொம்ப டோட்டலாக குறைஞ்சிருவோம். திரும்ப ரீஷேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க, வாரத்தில் ஒன்று விட்டு ஒரு வாரம் அப்போ மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்களே லோவா இறங்கிட்டு திரும்ப ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி படிக்க ஆரம்பிப்பீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டினியூட்டா நீங்க என்ன பண்ணணும், இந்த வாட்டி நம்ம 2026ல போஸ்டிங் வாங்கியே தீரணும் அப்படின்றத நீங்க அதுல உறுதியா இருந்து எப்படியாப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்க அதெல்லாம் கடந்து போனாதான் சாதனைகள் படைக்க முடியும். அப்ப அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். அப்போ இதான் நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூலு. இப்போ பாருங்க, டெஸ்ட் நம்பர் 1 உங்களுக்கு கரெக்டாக 10ஆம் தேதி வந்து நான் டெஸ்ட் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஷின் பேப்பர் போட்டுருவேன். ஒன்லி நம்ம இப்போ ஜிகே மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறோம். தமிழையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கூடவே படிச்சுன்னு வாங்க. ஒரு தமிழில் ஒரு பாட்டாக இருக்கு. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணுங்க, தமிழே அப்படி படிங்கன்றேன். உங்களுக்கு தமிழ் சிலபஸ் என்னன்னு தெரியும். இப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா இலக்கணத்தை நல்லா பார்ப்பீங்க. அப்போ முதல்ல ஸ்கூல் புக்கை கிளியராக முடிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸுகள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டஃப்பாக இருக்கு அப்படின்னு நியூஸ் கொஷின் பேப்பரே ரொம்ப ஒரு வித்தியாசமா வந்துச்சு. ஆனால் அதில் ஒரு 3500 பேர் போறாங்கல்ல, அந்த 3500 பேர்ல ஏன் நீங்க போகல? நீங்க படிச்ச தமிழ் தான் படிச்சாங்க. நீங்க படிச்ச அதே 6th-லேருந்து 12th வரைக்கும் தான் தமிழை படிச்சாங்க. ஆனா அவங்க மட்டும் எப்படி போயிட்டாங்க? அதாவது லக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கொஷின்ஸ் ஆப்ஷனை நீக்கிற ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தான் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களால் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ண முடியாது. அது மாதிரி டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தமிழை ஸ்கூல் புக்கை 6th-லேருந்து 12th வரைக்குமே நல்லா கம்ப்ளீட்டாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதர் சோர்ஸை போங்க. எப்பயுமே எடுத்த உடனே நம்மளுடைய மனசு எப்படி இயங்கும் அப்படின்னா, இப்போ 8 கேள்வி கேட்பாங்க, அந்த பார்ட்டை நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம். ஒரு 2 கேள்வி கேட்பாங்க, அந்த 2 மார்க் கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா போட்டு நெட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நாம நெட்டை பிடிச்சி தேடி தேடி எங்கெங்கே போகும். அது மாதிரி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, எது உங்களுக்கு மெஜாரிட்டி சோர்ஸ் இருக்கோ அந்த இதை மட்டும் நல்லா கிளியரா முடிங்க. அதுக்கப்புறம் அதர் சோர்ஸும் கம்பல்சரி போய் தான் ஆகணும். ஆனா அதர் சோர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பார்ட்ல நல்லா கிளியரா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு, ஏன்னா 6 மாசம் இருக்கு. இப்ப இந்த 3 மாசத்துல நம்ம வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்ட் ஷெடியூல்ல கிளியரா சொல்றேன் பாருங்க. அப்ப இது மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதர் சோர்ஸ் போவோம். நம்ம அதர் சோர்ஸையும் கம்பேர் பண்ணி நீங்க ரிவிஷன் பண்ணக்குள்ள திரும்ப ரிவிஷன் வந்துடும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எக்கனாமிக்ஸ் தான் இருக்கிறதுல எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எக்கனாமிக்ஸ்னாலே ஒரு டாபிக் எடுக்க மாட்டீங்க. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்மளுக்கு எதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி தெரியுதோ அதை நம்ம ஈஸியா முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா இருக்கிற பாடத்துக்கு அதுக்கப்புறம் ஈஸியா போயிடலாம். அப்ப பாருங்க, 6th-லேருந்து 10th வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கிறது கம்மியான போர்ஷன்ஸ். 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியான போர்ஷன்ஸ் தான். அதில் ஒரு வாட்டி வாசிங்க. ஆனால் புக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லைன் பை லைனாக கம்பல்சரி வாசிக்கணும்.
லைன் பை லைனாக நீங்கள் கம்பல்சரி வாசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு டேட்டா பேஸை தவிர அந்த சென்டென்ஸோடைய வார்த்தையே உங்களுக்கு கொஷினில் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் டைரெக்டான கொஷின்ஸ் எதுவும் கேட்கறது இல்லைல்ல, எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸாக தான் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டு ஒரு 4 டாப்பிக்கை 4 கொடுத்துட்டு இதை தவறு எது, அது மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்படி தான் அமையும். டைரக்ட் கொஷினே இருக்காது உங்களுக்கு. 100 கொஷின்ஸ் செட்டப் பண்றோம்னா 100 கொஷின்ஸுமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வைஸ் சரியா தவறா எது, தவறான பொருத்தம் எது, இந்த ஆங்கிள் தான் கொஷின்ஸ் இருக்கும். அதான் நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் உங்களால டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். நான் சொல்ற டாபிக் எல்லாம் நீங்க படிச்சாதான் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நான் எல்லா டாபிக்ல இருந்துமே உங்களுக்கு கொஷின் எடுத்துருவேன். அப்போ அதே மாதிரி பாருங்க, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு புக். நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வீடியோவில் போட்டுருவேன். இப்போ உங்களுக்கு இது சிலபஸ். ஆனால் இந்த சிலபஸில் நீங்கள் 11th எக்கனாமிக்ஸில் எந்தெந்த பாடம் படிக்கணும், 12th எக்கனாமிக்ஸில் எந்தெந்த பாடம் படிக்கணும், அதே மாதிரி நியூ புக்கு ஓல்டு புக்கை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிஎஃபாக குரூப்பில் போட்டுருவேன். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பாருங்க, எல்லாமே நியூ ஓல்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கணும். கம்பேர் பண்ணி படிக்குள்ளதான் உங்களுக்கு கண்டிப்பாக நியூ புக் எல்லார் கையிலையும் இருக்கும். இந்த ஓல்டு புக்கை நான் பிடிஎஃப் கொடுக்குறேன்ல, அதில் எந்தெந்த பாடம் நீங்கள் அந்த பாடத்தையும் இந்த பாடத்தையும் மெர்ச் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்ஸ் இல்லையோ ஓல்டு புக்ல அதை வந்து நியூ புக்ல எழுதிக்கிங்க. ஆனா நியூ புக்ல அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஓல்டு புக்ல சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸை தான் அவங்க கேள்வியா வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க போய் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அவங்க கேள்வியை வைக்கிறாங்க. நீங்க அதை பார்க்காதனால தான் உங்களுக்கு எல்லாமே டஃப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கை கிளியரா முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸா தான் எல்லாமே போறோம். மேக்ஸும் நீங்க ஸ்கூல் புக்கு 6th ஒரு 2 மணி நேரம் மேக்ஸுக்காக ஒதுக்குங்க. அது ஸ்கூல் புக்கை 6th இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவே பார்க்க தேவையில்ல, ஏன்னா அவ்வளோ கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 6th இருந்து 10th வரைக்கும் மேக்ஸ் புக்காகவே ஸ்கூல் புக்கில் லைன் பை லைனாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் என்ன பண்ணுங்க, மேக்ஸில் நிறையா ட்ரிக்கு உங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணினே வரலாம். அப்படியே ஒரு புக்கே நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க நல்லா பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம கிளியராக படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துருவோம். இப்போதைக்கு இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு அதை நீங்க டெய்லியும் வாசிக்கிறீங்களா அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா 1ல இருந்து 10 அந்த எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ டெய்லியுமே 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க அதையும் ஒரு டெய்லியும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சுமை குறைஞ்சிரும். எப்பயுமே நீங்க வந்து இந்த அளவுல தான் நீங்க படிக்கிறீங்க, ஒரு முக்கோணம் அளவுல தான் நீங்க படிக்கிறீங்க. என்னன்னா சுமையை ஏத்துக்கிறீங்க. எப்பயுமே நம்மள்ட்ட அளவான மெட்டீரியல் தான் இருக்கணும், அளவுக்கு அதிகமான மெட்டீரியல் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியலை மட்டும்தான் தேடுவாங்க. இப்போ நம்மளுக்கு செல் இருக்கிறதுனால நம்ம கையில செல்லை வச்சுக்கிற மெட்டீரியலை தேடுறதும் ஏகப்பட்ட பிடிஎஃப் வரும், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கு அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப உங்களுடைய மனிதனுடைய மனசே என்னது மறக்க செய்யும். அப்ப அடுத்தடுத்து நீங்க மெட்டீரியல் வர வர அதாவது சில பாயிண்ட பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போயினே இருக்கிறீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே லிமிட். இப்போ இவ்வளவு சுமைகளை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை கிளியரா முடிக்கணும். அதுக்கப்புறம் அதர் சோர்ஸை வச்சு கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டேன்னா இப்போ நீ அதர் சோர்ஸ்லயே ஸ்கூல் புக்ல இருக்கிறத முக்கால்வாசி அப்படியே கொடுத்துருப்பாங்க. சில கண்டென்ட்டை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அது தெரியும், இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு, நமக்கு இது தெரியும் அப்படின்னு. அப்போ அது எது தேவை எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மட்டும் நீங்க பார்க்கணும். அது மாதிரிதான் இருக்கணும். இப்பயும் நான் சொல்றது என்னன்னா, அதிகமான மெட்டீரியலை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால படிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால லிமிட்டட் சோர்ஸ் வச்சுக்கங்க, அதை திரும்ப திரும்ப படிங்க. அதுதான் வெற்றியுடைய ரகசியமே. நம்ம ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி பார்க்கணும், அப்பதான் ரொம்ப நம்ம மனதை விட்டு போகவே போகாது. அதே மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் ஷார்ட்கட் வச்சு படிங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இதுல வந்து நான் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். 100 கொஷின்ஸையும் நான் சொல்ற டாபிக்கெல்லாம் நீங்க படிச்சா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நான் இருக்கிற நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் புக்கை முடிப்போம், அதுக்கப்புறம் போயிடுவோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சியல். அப்ப இது வந்து என்னன்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற சிவிக்ஸ் குடிமியல் அதை பார்ப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்தது நம்ம பாலிட்டிக்கு வரோம். அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுமே படிக்கணும். அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி நியூ அண்ட் ஓல்டு. 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 6th முடிச்ச உடனே அடுத்தது நம்ம என்னது 7th. இது எக்ஸாம் எப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி. உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து டெஸ்ட் வைக்கிறது வேஸ்ட்டு, நீங்களும் அரைக்குறையா படிப்பீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நல்லா கிளியராக படிச்சுக்கணும். ப்ளஸ் நான் 1 2 3 மெத்தட் ரிவிஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கணும்.
அப்பப்போ 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிவிஷன் காலையிலேயும் நைட்டும் என்ன பண்ணுவோம், ரிவிஷன் பார்க்கணும். அது மாதிரி ரிவிஷன் படிச்சதை திரும்ப திரும்ப பார்த்துனே இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கூடி போயிடும். பரவாயில்ல, நம்மளுக்கு மறக்கலை, நம்மளுக்கு நிற்குது அப்படின்னு. அப்போ குரூப் ஸ்டடி பண்ணக்குள்ள நீங்கள் அதை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணணும். இப்போ நீங்களும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, அவங்களும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கணும். நிறைய டிஸ்கஷன் பண்ணக்குள்ள தான் அது நம்ம மனசை விட்டு போகாது. எப்பயுமே குரூப் டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 16 வரைக்கும் அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவாகவே கொடுத்துருவேன். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நான் வீடியோவாகவே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 3 பாருங்க, ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன். டெஸ்ட் நம்பர் 3 வந்து, ஏன்னா இதான் மெயின் ரோல். இப்போ நான் சொல்றதெல்லாம் கொஷின் பேப்பர்ல அதிகமாக உங்களுக்கு யூனிட் வைஸா கொஷின்ஸ் இருக்க போகிறது இந்த யூனிட் தான். இப்போ அடுத்தது நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நான் வந்து 2 டெஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் கண்டென்ட் அதிகம், அதை நீங்கள் நிறைய விஷயம் இயரை மனப்பாடம் பண்ணணும், நிறைய அதிகமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கும் ஓல்டு புக்கு ரெண்டுமே படிக்கணும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா இதிலெல்லாம் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். இதுலேயும் பாலிட்டி இதெல்லாம் நீங்கள் மார்க்கை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் அப்படி ஒரு 3-4 வாட்டி வாசிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியும். அப்போ 6th-லேருந்து 10th வரைக்கும் ஹிஸ்ட்ரி நியூ அண்டு ஓல்டு அதை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் 1-லேருந்து 5 யூனிட் வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே போதும் மேக்ஸ். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 4 கொடுக்குறேன். டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா 31/1/2026. அப்போ இந்த மாசத்து வரைக்கும் நம்ம 4 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 4 டெஸ்ட்டுமே உங்களுக்கு எவ்வளோ பெரிய யூனிட்டே நீங்கள் கவர் பண்ணுவீங்க பாருங்க. புக்கில் இருக்கிற யூனிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3 யூனிட் கவர் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? இது வந்து ஐஎன்எம்மும் இடைக்கால வரலாறு, அதான் அந்த முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகரம், பாமனி எல்லாமே வந்துடும். அப்போ நம்ம 3 யூனிட் என்ன பண்ணுறோம், டோட்டலாக கிளியராக இந்த மாசத்துல முடிக்கிறோம். அப்போ இந்த 3 யூனிட்டுமே நீங்கள் நல்லா புக்கை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல உங்களுக்கு நான் வந்து அதர் சோர்ஸ் மெட்டீரியலுக்கு வந்து நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அதை நான் என்னென்ன புக்குன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் சரி, இல்லை அதர் சோர்ஸுக்குன்னு நீங்கள் வெங்கடேசன் புக்கில் பிரகதீஸ்வரர் எந்த புக்கு வச்சிருந்தாலும் சரி. ஆனா இது முழுக்க முழுக்க எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் கிடையாது, பைலிங்கல் கிடையாது. ஒன்லி தமிழ்ல மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும். அதனால தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜிகே தான் கண்டக்ட் பண்றேன். இப்போ இதையே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் கொஷின் பேப்பருடைய குவாலிட்டி எப்படி இருக்கு. எங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்ன்றதுனால ஏனோ தானே நடக்காது, எல்லாமே பக்கா ப்ராப்பரோட நடக்கும். அதே மாதிரி அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ நான் உங்களுக்கு தருவேன். ஏன்னா இது அப்படியே டைரக்ட் கொஸ்டினாக இருந்தால் தான் உங்களுக்கு இதுக்கு இப்படி ஆன்சர்னு சொல்ல முடியும். நாம் எப்பவுமே என்னது ஸ்டேட்மெண்ட் வைஸாக வைக்க போகிறோம். இப்போ இது ஏன் ஒரு கூற்று சரி காரணம் ஏன் தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ அதுக்கெல்லாம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ உங்களுக்கு நான் போடுவேன். அப்போ இந்த மாதிரி நம்ம ஜிகே இந்த 3 மாசத்துல, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மாசத்துக்கான ஷெடியூலு. அடுத்த மாசத்துக்கு நான் வந்து ஷெடியூலை உங்களுக்கு ரெடி பண்ணி அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் போடுவேன். அதே மாதிரி இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுவேன், டெய்லியுமே நாங்கள் உங்களை நல்லா வழி நடத்துவோம். அதனால நீங்க படிக்கிறவங்க, ஏன்னா நிறைய பேர் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கிறதுனால டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டீங்க, ஒன்லி படிக்க மட்டும் செய்வீங்க. அப்போ அது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். நீங்க ஒரு வாட்டி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ரொம்ப உங்களுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்ல யார் யார் எவ்வளவு மார்க்னு போட்டீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கூட அனுப்புவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்க வீட்டுல இது மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா இது குரூப் 1 ஸ்டாண்டர்ட் தரத்துல தான் கொஷின் பேப்பரே இருக்கும். அதனால யாருமே ஏதாவது ஒரு மெட்டீரியலை வந்து ஏனோ தானு பார்க்காதீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, உங்களால அதுல 100 மார்க் எடுக்க முடியுதான்னு பாருங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க, இப்போ நீங்க எல்லாத்திலையும் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அது சிம்பிளான கொஸ்டினா இருந்தா கூட அதுல 100க்கு 100 எடுக்கணும். அப்ப அதுல மிஸ்டேக் வரக்கூடாது. அப்போ இப்போ நம்ம எடுக்க போற கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தரத்துல அவ்வளவு இதா இருக்கும். இதை வந்து படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த காம்படிஷன் பொருந்தும். படிக்காம சும்மா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களால 4-5 கொஸ்டின் மேல தாண்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ டெப்தா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ.